லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். சொல்லுங்க, பீர் லகாய் ரோயி, பீர் லகாய் ரோயி. ஆண்டவர் ஆகாருக்காக ஒரு நீரூற்றை அவருடைய கண்களை திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நீரூற்றை தேடிதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நீரூற்று கொடுக்கலன்னு சொல்றோம். You know what? God has already answered the prayers. We need to just open the eyes and see what God has given. கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதா நம்ம வேலை. பக்கத்துல சொல்லுங்க, கண்ணை திறக்கிறது அவங்க வேலை. சொல்லுங்க, கண்ணை திறக்கிறது அவங்க வேலை. பாஸ்டர், ஒருவேளை பெரிய சர்ச் இல்லாம இருக்கலாம், ஆனா God has already given. பெரிய சபை ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டார். நம்ம வேலை கண்ணை திறந்து பார்க்கிறது. ரொம்ப சிம்பிள். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே. சொல்லுங்க, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. சொல்லுங்க, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன். பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீரூற்று. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பீர் லகாய், என்னை காண்கின்ற தேவன். பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் முதல்ல ஒரு புறஜாதியோட உடன்படிக்கை பண்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆண்டவர் ஆகாரின் கதையை முடிச்சிட்டாரு. சாராளு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் ஆகாரின் கதையை. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் புறஜாதிகளை நேசிக்கிறவர். என் ஆண்டவர் அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆண்டவர் வனாந்திரத்துல கொண்டு சென்று இவளோட உடன்படிக்கை பண்ணதுனால இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே ஓடல. இதனால் வரைக்கும் அவருடைய எஜமானாகிய ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினதை பார்த்திருக்கிறார். இதனால் வரைக்கும் அவருடைய எஜமான் வீட்டுல ஆராதனை நடந்ததை பார்த்திருக்கிறார். முதல் இவளோடும் கர்த்தர் உடன்படிக்கையை பண்ணினதை நினைத்து ஆண்டவருக்கு ஒரு புது பெயரே கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பெல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறாரோ, எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில அசைந்து கொண்டிருக்கிறாரோ, எப்பெல்லாம் அவர் உங்களுக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரோ, நாக்கு சும்மாவே இருக்கக்கூடாது. அப்பாவை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்பாவை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடலை நான் எழுதும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. This is how you were. இப்படித்தான் நீயும் இருந்த. ஆனா புறஜாதியாய் வாழ்ந்த உன்னை உடன்படிக்கை செய்து நான் தெரிந்து கொண்டேன். யூதர்களை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாரும் புறஜாதிகள் தான். ஆனா உங்களோடு என்னோடு உடன்படிக்கை செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல அவளோடு நீரூற்றின் மூலமாய் உடன்படிக்கை செய்யப்பட்டது. அந்த நீரூற்று கூட மறைந்து போகலாம். ஆனா உங்களோடும் என்னோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய இது ஒருபொழுதும் மாறாதுன்னு சொல்றவங்க ரெண்டு கையை தட்டி இந்த உடன்படிக்கை உடைந்து போகவே. Come on. Hallelujah. 1 2 3. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர். சொல்லுங்க, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர். துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டி. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி. நல்லா ரெண்டு கையை தட்டிக்கோன். என்னை காண்கின்ற தேவன். கையை உயர்த்தி தட்டுங்க. எங்கள் ஜீவநீரூற்று. என்னை காண்கின்ற
முகத்துல சிரிப்பையே காணும். எங்கள் ஜீவனில் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. சொல்லுங்க, எந்த நீரூற்றாய் வந்தவர். கரங்களை தட்டி கையை உயர்த்தி எங்கள் ஜீவனில் புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டி. புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டி. வாக்குத்தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றினீர். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நீ சொன்னதை